ஹாய் வணக்கம். நம்ம இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அழகான ஜெர்சி மாடு, கொம்பு இல்லாத மோட்டி பசு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கேஆர்ஆர் மஹால் திருமண மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாக இருந்தது. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகச்சிறந்த நண்பர்னு சொல்லலாம். அவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாக இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த மனிதர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, மாடோ ஒரு சின்ன கன்றுக்குட்டியோ வீட்டில் வளர்க்குறது வந்து கம்மியாயிருச்சு. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து வீட்டுக்கு செல்வங்கள் தர்றது தான் மாடு. மாடை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமின்னு சொல்லுவோம். லட்சுமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பணங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம், சரியா? அதுதான் மாடை பொறுத்தவரையிலையும். வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு நல்ல செல்வங்கள் கிடைக்கும், சரியா? மாட்டை பொறுத்தவரையில் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மகிட்ட 7வது மாடாக வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டு தேவைகளுக்கு, பால் தேவைகளுக்கு நல்ல சூப்பரான ப்ரீடாக பார்த்து தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் நம்மகிட்ட மாடு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் கொம்பு மாடு எடுத்திருந்தாங்க. இந்த டைம் மோட்டி மாடை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. மாட்டை பொறுத்தவரை தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பு வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு. நல்ல பை செட்டில் சூப்பர் மாடுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாள் பிடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு போய் நல்லா அருமையாக கன்று போட்டுருச்சு, நல்லா கொடி எல்லாமே சூப்பராக விழுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரான முறையில் நம்ம ஏற்றி அழகாக அவங்க வீட்டில் கொண்டு அழகாக கொடுத்துட்டோம். மாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.